ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவாங்கர் சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம சேலத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான மட்டன் எசன்ஸும் அதை வச்சு எசன்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எசன்ஸ் வந்து இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல்ஸ்லலாம் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 7-8 லவங்கம், ஒரு 10 பல்லு பூண்டு, அதுக்கு தகுந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும். இதை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இப்போ இந்த அரைச்ச மசாலாவை யூஸ் பண்ணி மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த வேக வச்ச தண்ணியில் தான் இந்த மட்டனோட எசன்ஸ் ஜூஸ் எல்லாமே இறங்கியிருக்கும். அதை வச்சு நம்ம தேங்காய் பொட்டுக்கல்ல போட்டு கிரேவி செய்வோம் தனியாக. அதனால தான் இதை வந்து எசன்ஸ் கிரேவின்னு சொல்லுவாங்க. மட்டனை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ண ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறணும். ஆக்சுவலாக இது வந்து இரும்பு கடாயில் செய்வாங்க. மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால நான் குக்கரில் ஆட் பண்ணி செய்கிறேன். இப்போ மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 4-5 ட்ராப்ஸ் விளக்கெண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கிரேவி செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இது இரும்பு கடாயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டும் கலரும் கிடைக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் அளவு கறி மசாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். மிளகாத்தூள், கறி மசால் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனையும் அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கணும். இந்த வந்து மட்டன் ஆட் பண்ணாமல் அந்த தண்ணியை வச்சே கூட இந்த கிரேவியை செய்யலாம். ஆனால் நாங்கள் வந்து மட்டனை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் அந்த மட்டனை எடுத்து ஃப்ரை பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மட்டனை தனியாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மட்டனை ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா இந்த கிரேவிலே கூட மட்டன் அப்படியே விட்டுடலாம். இப்போ அரைச்ச தேங்காய் பொட்டுக்கல்ல பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்து கிரேவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இது மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் இதில் இருக்கிற மட்டனை தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வேணும்னா, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே கூட இதை இன்னும் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சுண்ட வச்சுக்கலாம். நல்லா சுண்டி கிரேவிலேருந்து ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எசன்ஸ் தோசை ரெடி பண்ணுறதுக்கு தோசைக்கல்லில் ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் மொத்தமாக கல் தோசை மாதிரி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சுடக்கூடாது. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட எசன்ஸ் கிரேவியை இது மாதிரி தோசையோட சென்டரில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தோசையை க்ளோஸ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.